சாயிபாபா தனது சமாதி பற்றி தாஷ்கனு மகராஜின் கனவில் தெரிவித்த செய்தியாவது: மசூதி இடிந்து விட்டது. வாணியர் எண்ணெய் தர மறுக்கிறார்கள். நான் இந்த இடத்தை விட்டு போகிறேன். சீக்கிரமாக வந்து பகுள மலர்களால் என்னை மூடு என்பது. அந்த நேரத்தில் தாஷ்கனு மகராஜ் பண்டரிபுரத்தில் இருந்தார். கனவு அக்டோபர் 16ஆம் நாள் வந்தது. பாபா 18ஆம் நாள் சமாதியானார். பகுள மலரின் தமிழ் பெயர் மகிழம்பூ. பாபாவுக்கு மிகவும் பிடித்தமான மலர் இது. பகுளாதேவி திருப்பதி ஸ்ரீனிவாசரின் தாயார் ஆவார். இவர் முற்பிறவியில் யசோதையாக இருந்து கிருஷ்ணரை வளர்த்தவர். ஸ்ரீனிவாச அவதாரத்தில் தாயாய் இருந்து பத்மாவதியை பகவானுக்கு மனம் செய்வித்து அழகு பார்த்தவர். அவர் பகுல விருட்சமாக பகுள மலராக எப்போதும் பகவானை விட்டு அகலாமல் இருப்பதாக சொல்லப்படுவது உண்டு. மும்பையில் வசித்த ரகுநாத டெண்டுல்கரின் மனைவி சாவித்ரிபாய் டெண்டுல்கர். இவரது வீட்டுத் தோட்டத்தில் பகுள மலர்கள் பூக்கும். இவற்றால் பாபாவுக்கு மாலைகளை உருவாக்கி தன் வீட்டில் பாபாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிப்பார். முன்னதாக மலர்களை விரித்து படுக்கை போல செய்து அதன் மீது பாபாவின் படத்தை வைப்பார். அதற்கு மாலைகளை போடுவார். மீதமுள்ள மலர்களை கொண்டு பாபாவுக்கு அர்ச்சனைகள் செய்வார். ஒருமுறை அவர் ஷீரடிக்கு வந்தபோது பாபா கூறினார், நான் கடந்த 3 மாதங்களாக ஷீரடியில் இல்லை. இந்த அன்னையின் வீட்டில் இருந்தேன். அவள் அளித்த பகுள பூக்களின் நறுமணத்தில் கட்டுண்டு கிடந்தேன் என்றார். அந்த மலர்களாலேயே தனது உடலையும் மூட வேண்டும் என தாஷ்கனுக்கு ஆணை பிறப்பித்தார் பாபா. அந்த மலர்தான் பகுளா, அதாவது மகிழம்பூ என்பதாகும். ஓம் சாய்ராம்.